சிவனாண்டிய பேசியே தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் பலமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக அவனுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்தாரு. நீ பண்ண எந்த ஒரு குற்ற செயலுக்கு பின்னாடியும் பணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க யாரு என்னன்றதை மட்டும் நீ சொல்லு. இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு பிரச்சனை இல்லாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விக்ரம் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தாரு. ஆனா அந்த ஆஃபரை எடுத்துக்க சிவனாண்டி தயாரா இல்ல. தன்னுடைய விசுவாசம் தான் பெருசு அப்படின்னு திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். அவன் காட்டிட்டு இருந்த விசுவாசத்தோடைய அளவு கடவுளுக்கே பிடிக்கல நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு சரியான தண்டனையும் கொடுத்துட்டாரு. திடீர்னு ரத்தம் வந்து எடுக்கவும் ஆரம்பிச்சான். விக்ரம் அந்த நேரத்துல அங்க இருந்தனால உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவும் சொன்னாரு. இதே அந்த இடத்துல மட்டும் விக்ரம் இல்ல அப்படின்னா சிவனாண்டி ரத்தம் வந்து எடுக்கிறான்ற விஷயம் ஜெயிலருக்கு போயிருக்கும். ஜெயிலர் இருந்த விஷயம் மாயாவுக்கு போயிருக்கும். மாயாவுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்திருக்கும். எதையும் கண்டுக்காத, அப்படியே விடு, அவன் அப்படியே செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. மாயாவை பொறுத்த வரைக்கும் சிவனாண்டி ஜெயில சிக்கினது ஒரு வகையில அவளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. எந்த நேரத்திலையும் சிவனாண்டி தனக்கு எதிராக மாறுவான்ற சந்தேகமும் மாயாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சிவனாண்டிய பார்க்க வரும்போது கூட ஒரு விதமா முடங்கிக்கிட்டு இவனை வேற அப்பப்போ வந்து பார்க்கணுமா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சா. சிவனாண்டி ரத்தம் வாந்தி எடுக்கும் போது விக்ரம் அங்க இருந்தது ரொம்பவே நல்லதா போச்சு. சிவனாண்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனுக்கான எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அவனை பிளட் சாம்பிளை எடுத்து செக் பண்ணவும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கான ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அதை பார்த்த விக்ரம் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அதுல அவனுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் சிவனாண்டிய பார்க்க போனாங்க. இதுக்கு முன்னாடி விக்ரம் வந்தப்போ திமிரா பேசினவன்ட்ட இப்ப கொஞ்சம் திமிரு குறைஞ்சிருந்தது. சார் என் உடம்புக்கு என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். தான் கையில வச்சிருந்த ரிப்போர்ட்டை காட்டியே அவங்கிட்ட விஷயத்த சொல்லவும் ஆரம்பிச்சாரு. உனக்கு கேன்சர் இருக்குது, நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பயாவது நீ உண்மையை சொல்லு. சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போன மாதிரியாவது இருக்கட்டும் அப்படின்னு அவனுக்கு இருக்க கேன்சரை வச்சு அவனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம ஹீரோ விக்ரம். தனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் சிவனாண்டியோட முகம் மாற ஆரம்பிச்சது. தான் பண்ண தப்புக்கு தான் கடவுள் சரியான தண்டனை கொடுத்திருக்காரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கவும் ஆரம்பிச்சான். அதை வெளிப்படையா விக்ரம் கிட்ட பேசவும் தொடங்கினான். தனக்கு தான் கேன்சர் இருக்கு, கூடிய சீக்கிரம் சாக போறோம்னு சொல்றாங்க. சாகிறதே சாகரம். ரகுவோட கொலைக்கு யாரு உண்மையான காரணமோ அவங்கள பத்தி சொன்னாதான் என்னன்னு அவன் மனசுக்குள்ள தோணவும் ஆரம்பிச்சது. ரகு கெட்டவன் தான், ஆனா அவன் உயிர் போனதுக்கான காரணம் அவனுக்கே கூட தெரிஞ்சிருக்காது. அது தர்மப்படி தப்பு. அதனால நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு நாளா யாருக்காக விசுவாசமா நடந்துட்டு இருந்தோமோ, யாரு தனக்கு சோறு போட்டு வாழ வச்சாங்களோ அவங்களுக்கு சாகிற வரைக்கும் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்துட்டே சாவோம் அப்படின்னு நினைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டுல எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவ்வளவு சீக்கிரம் மாயாவை கோத்து வர்ற மாதிரியான விஷயத்த சிவனாண்டி பண்ண மாட்டான். ஆனா உசுறு போற பயத்துல அவன் காட்டி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிவனாண்டி காட்டி கொடுக்க மாட்டேன்னு முரண்டதான் பிடிக்க ஆரம்பிப்பான். ஆனா இந்த முறை அவன்கிட்ட திமிர்த்தனம் இருக்காது, கெஞ்சலா தான் இருக்கும். விக்ரம் பேச பேச அவன் மனசு இறங்கி உண்மைகளை வெளியே சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் விக்ரம் சட்டுன்னு கண்ணாயிரத்தை உள்ள கொண்டு வரணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு அவன் கேட்டு அதுவும் கெஞ்சி கேட்டானா சிவனாண்டி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.